ஏண்ணே ஏ ஏன் இப்படி செஞ்ச? எதுக்காக இப்படி எல்லாத்தையும் பண்ணி நீ எங்கனா போற? என்ன சொல்ல வர? ஏண்ணே இனிமே எல்லா படத்துக்கும் ஒரே பொலபொலா இருக்க போகுது. வேற ஒன்றும் இல்லை கைஸ். நேற்று இந்த சன்பிக்ஸ்காரன் ஒரு தரமான சம்பவம் பண்ணான். மொரட்டு சம்பவம். அதை போய் பார்த்துருங்க. பார்த்தீங்களா? யார் இருக்கா? அல்லு அர்ஜுன். யார் இருக்க வேண்டிய இடம்? வேற ஒன்றும் இல்லை கைஸ். அட்லி, அல்லு அர்ஜுன், சன் பிக்சர்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு தரமான அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது கிட்டத்தட்ட இந்தியன் மார்வல்னே சொல்லலாம். நான் இந்த அல்லு அர்ஜுனோ இந்த சன் பிக்சர்ஸோ பணம் பண்ணிட்டு போட்டேன், எனக்கு தேவையில்லை. பட் அங்கே இருக்க போகிறது யாருன்னா அட்லியோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியாமல் நம்ம கலாய்க்கலாம் அவரோட காப்பின்னு. பட் அவரோட பொட்டன்ஷியல் ரொம்பவே மிக பெருசு. எப்படி சொல்கிறதுனா 10 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் சார் எப்படி இருந்தாரோ இப்போ அட்லி அப்படி தாங்க இருக்கார். அது கூட மேலே தான். ஏன் சொல்கிறேன்னா அட்லியோட அந்த கமர்ஷியல் லைனாக இருக்கட்டும், எடுக்கிற விதமாக இருக்கட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ ஃபுல்லாக ஸ்பேஸ் ட்ராவல் அப்படி இப்படின்னு பண்ணும்போது பயங்கரமாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு ரீச் வருங்க. கண்டிப்பாக ஒரு பீக் இருக்குது. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான லொலோ விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், நிறைய கம்பெனியோட டைப் வைக்கிறாங்க. வச்சு இந்த பட்ஜெட்டு 1000 கோடின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு படமாக இருக்க போகுது. இதில் அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா அல்லு அர்ஜுனுக்கு தெலுங்கு அண்ட் நார்த் இந்தியா மார்க்கெட் இருக்குது. அட்லிக்கு நார்த் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் மார்க்கெட் இருக்குது. சன் பிக்சர்ஸ் இவ்வளோ பெரிய லென்த்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டோட இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. எந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகுதோ அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு 3000 கோடி வர்றதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குங்க. இது நம்ம சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? இந்த தளபதி இருக்க வேண்டிய இடங்க, அந்த இடம் இங்கே தளபதி இருந்திருக்க வேண்டிய இடம். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் சைன் அப் பண்ணாங்க தளபதி, அட்லி, சன் பிக்சர்ஸ். பட் அந்த படம் கேன்சல் ஆகி அது சல்மான் கானுக்கு போய் சல்மான் கான் கேன்சல் பண்ணி இப்போ அல்லு அர்ஜுனுக்கு வந்திருக்கு. ஸோ இனிமேல் எல்லா படத்துக்கும் இப்படி தாங்க இருக்க போகுது. எல்லா படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு தலையே வெடிச்சிரும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத பொட்டன்ஷியல் ஆக்ட்ரஸாக இல்லை. பட் இங்கே அந்தளவுக்கு பெருசாக பண்ணலை. பட் தெலுங்கில் பாருங்கள், ஸ்பிரிட்டு, ராஜமௌலியோட 29th படம், 29 தெரியல, சரியாக தெரியல, ராஜமௌலி மகேஷ் பாபு படம், ஸ்பிரிட்டு, நீல் என்டிஆர் படம், இப்படின்னு ஒரு 10 படங்கள் கிராண்ட் ஸ்கேலில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. பட் என்னென்னா நம்ம சன் பிக்சர்ஸ், நம்ம அட்லி எல்லாமே தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர் போல. ஏன்னா இங்கே பொட்டன்ஷியல் ஆள் இல்லை. இங்கே எஸ்டிஆர் இருந்திருக்க வேண்டிய இடம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த அல்லு அர்ஜுனுக்கு கிட்டத்தட்ட எஸ்டிஆர் மாதிரி தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எஸ்டிஆர் எப்படியோ தெலுங்கில் அல்லு அர்ஜுன். பட் அவர் நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. இங்கே எஸ்டிஆர் அந்த என்னன்னு தெரில, அதை நம்ம சொல்ல முடியாது எப்படின்னு. பட் அந்த ரீச்சுக்கு வர வேண்டியவருங்க. அவர் வந்துருக்க வேண்டிய படம். அவ்வளோ பொட்டன்ஷியல் ஆக்டர்ஸ் இல்லையா தமிழ்நாட்டில்? ஏன் இப்படி போய் ஒரு தெலுங்கு ஆக்டரை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவங்க சொன்னது பிஸ்னஸ் மூலியமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஆளுங்களுக்கு பிஸ்னஸே இல்லை. தளபதி, ரஜினி இவங்க 3 பேரை தவிர ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இங்கே யாருக்கிட்டையுமே இல்லைங்க. சொல்ல போனால் ரஜினி தாங்க ஒரே ஆளாக அவர் தூக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாட்டை. அவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை ஒரு பிக் ஸ்கேல் இல்லாமல் நம்மளும் மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்க படம் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எந்த ஒரு மாற்றமே இல்லை. பார்க்கணும்னு தெரியும் நம்ம பிரம்மாண்டம் பண்ணுறோம். பிரம்மாண்டம்லாம் இல்லை. தெலுங்கில் அவனோட பிளானு, அவனோட எக்ஸிக்யூஷன், அவனோட பிஸ்னஸே பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்பவே மனசு வலிச்சுது. நம்ம தளபதி விட்டு போனது ரொம்பவே கவலையாக இருந்தது. சரி, ஓகே, அந்த அவரோட பாதம் சூஸ் பண்ணிக்காருன்னா சும்மா இல்லை. நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் வேற பிளான் இருப்பார். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும்.
படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கைய நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்ட இது போதும் சொன்னா. அவருக்கு வந்து ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்து போகணுங்கிற மைண்ட் செட்டை கூட இருக்கலாம். பட் அவரோட இடம் வந்து ஒரு மிகப்பெரிய இடம். அதை விட்டு போகும்போது இது வந்து உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் வந்து ஒரு அதர் ஆக்ட்ரஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, ஏஆர்எம்என் வந்து ஸ்லம்டாங் மில்லியனர் பண்ணி விட்டு ரிட்டையர்ட் ஆனால் எப்படி இருக்கும்? சச்சின் வந்து 30 வயசு ரிட்டையர்ட் ஆனால் எப்படி இருக்கும்? இப்படி தாங்க எங்களுக்கு இருக்கு. அவர் இப்படி திடுதிப்புடன் ரிட்டையர்ட் ஆனது எங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, எல்லாம் கடவுளுக்கு விட்டுருவோம். அது வந்து அவர் பார்த்துக்கிடுவார், அந்த ஆண்டவன் பார்த்துக்கிடுவார். கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை தான் நம்ம வந்து தளபதிக்கு வந்து கொண்டு சேர்க்கும். ஆல்ரெடி லியோ 2, இந்த கோட்டு 2 இப்படின்னு நிறைய படம் இருக்கும் போதே விட்டு போகும்போது இப்படி இல்லாத படத்துக்கு நம்ம கனவு காணணும், கனவு காண தேவையில்லை. சரி ஓகே, நம்ம இந்த டீசருக்கு வருவோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து ரொம்பவே கிராண்ட் ஸ்கேலுங்க. நீ எந்த அளவுக்கு கிராண்ட் ஸ்கேல்னால், நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய், அதாவது அந்த அப்ராட்ஸ் அந்த இடத்துக்குலாம் போய் அவங்களோட விஎஃப்எக்ஸ் டீம் மீட் பண்ணி அவங்ககிட்ட கதை சொல்லி அவங்களோட ரிவ்யூ எப்படின்னு கேட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் கதையை விட்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரீல் விட்டமாக தான் இருந்துச்சு. பட் நம்பலாங்க, ஏன்னா அட்லி வந்து அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா சும்மா கடந்த ஷாருக்கானுக்கு வந்து என்னதான் ஹிட்டு படம் இருந்தாலுமே ஒரு 300 கோடி 400 கோடி அடிக்க முடிஞ்சது தவிர அவரால் பெரிய ஸ்கேலாக கொண்டு போக முடியல. 10 அடிச்சுது, மற்ற எந்த படமுமே அடிக்கலை. ஸோ அவருக்கு வந்து ஒரு இந்தியன் லெவலில் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்ண வச்சது அட்லி தான். நம்ம தளபதிக்கு 3 படம் வந்து, ஒரு படம் 150 கோடி, ஃபஸ்ட்டு 150 கோடி, ஒரு படம் ஃபஸ்ட்டு 300 கோடி, ஒரு படம் ஃபஸ்ட்டு 400 கோடின்னு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் கொடுத்ததும் நம்ம அட்லி தாங்க. அதனால் அட்லியை வந்து தப்பாக எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி. நீங்கள் அந்த இதெல்லாம் சிஜிஏ அந்த டெக்னிக்லாம் பார்த்தாலே தெரியுது, இது வந்து கண்டிப்பாக ஒரு எஃபர்ட் போட போகிறாங்க, ஒரு தரமான எஃபர்ட் போட போகிறாங்க, பிளான் போட போகிறாங்க. பயங்கரமாக இருக்க போகுதுங்க. சரி ஓகே, இதில் வந்து யார் மியூசிக்னு இன்னும் சொல்லவே இல்லை. பட் சாய் அபிநயாங்க தாங்க மியூசிக்கு. எனக்கு தெரிஞ்சு, நமக்கு தெரிஞ்சு அதான் இருக்க போகுது. பட் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன நெப்போ கிட்டா அதுக்குள்ளே இவருக்கு என்ன இவ்வளோ சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு. அதெல்லாம் இல்லைங்க. ஏஆர்எம்என் பையன் அமீர் இருக்கார், ஹாரிஸ் ராஜ் பையன் இருக்கார், நம்ம வித்யாசாகர் பையன் ஹர்ஷா இருக்கார். அவங்களுக்குலாம் எல்லாம் பொட்டன்ஷியல் தான் இருக்குது. அவங்களையும் கொண்டு வரல, அவங்க நெப்போ கிட்டு தானே. அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தால் யாருனாலும் மேலே வந்துடலாங்க. பட் சாய் அபிநயார் வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா கிரீன் ஸ்கேலில் போச்சுன்னா கண்டிப்பாக அவரோட பொட்டன்ஷியல் வந்து இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும். அவர் வந்து வேறு லெவலுக்கு போவாருங்க. அவர் வந்து நெக்ஸ்ட் அனிருத்னே சொல்லலாம், நெக்ஸ்ட் ஏஆர்எம்மான்னே சொல்லலாம். பட் இந்த படத்துக்கு வந்து நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஏஆர்எம்மான் மியூசிக் இருக்குன்னு தான் நினச்சேன். பட் அவர் அனிருத் மியூசிக் இருக்குன்னு நினச்சேன். பட் இல்லை, அவங்க சாய் அபிநயா நம்பி போயிருக்காங்க. இந்த மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு. ஓகே, ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த கிராண்ட் ஸ்கேலுக்கு எப்படி வந்து அவர் வந்து மியூசிக் போட போகிறான்னு தெரில. கண்டிப்பாக நல்லா போடுவார்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அண்ணன்ட்டு வருவோம். அண்ணன் வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளே 100 வாட்டி யோசிக்கிறோன்னா அண்ணன் ஒரு 1000 வாட்டி யோசிச்சிருப்பார், இவ்வளோ பெரிய படங்கள்லாம் வந்து விட்டு போகிறோமே. பட் அவருக்கான தேவை வந்து வேறு. அவர் வந்து இது வந்து அவ்வளோவா நீட் பண்ணலை. அவருக்கு தெரிஞ்சிச்சுங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட தோனி மாதிரி தாங்க. அவர் அடித்தாலும் அடிக்காட்டியும் அவரோட பொட்டன்ஷியல் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் விட்டு போதை வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழுது புலம்ப வேண்டியதான். இதுக்கே இப்படின்னா, இந்த ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே எப்படின்னா, ஜனவரி பொங்கல் 9ஆம் தேதினா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன்னு. அதோட மொத்தமாக மூத்தி ஊடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாமே அந்த ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். until then பாய். உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்கும்.
தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்பு கீழாக. என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. Kill them with your success, bury them with your smile.